கிறிஸ்துக்குள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி பிலிப்பியர் 3 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப அழகா சொல்றாங்க. தேவன் நம்மை நடத்தும் விதம் அநேக வேளைகள்ல நம்முடைய குறைந்த அறிவினால் என்ன செய்ய முடியாதுன்னா புரிந்து கொள்ள முடியாது. என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் ஏன் இந்த வழியில என்ன நடத்துறாரு, ஏன்னா அப்படி நடத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் ஒரு மருத்துவராக படித்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அல்லது ஒரு செவிலியராக நான் படித்திருந்தா நல்லா இருக்குமே, ஏன் என்னை ஒரு ஆசிரியராக படிக்க வைத்தார் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் அப்படி நம்ம யோசிப்போம். சிலர் நினைப்பாங்க, ஏன் என்னை டாக்டருக்கு படிக்க வச்சாங்க, என்ன ஒரு கலெக்டருக்காக ஆண்டவருக்கு படிச்சிருக்கலாமே, என்னை அப்படியே வழி நடத்திருக்கலாமே அப்படின்னு நினைப்போம். சில வேளைகளில் என்ன செய்வோம், ஒரு விளையாட்டு வீரனாக இருந்தால் அவர் என்ன நினைப்பாரு, நான் ஏன் விளையாட்டு வீரனாக இருந்திருக்கோம், ஒரு பெரிய அறிவியல் விஞ்ஞானியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒரு எண்ணங்கள் தோன்றும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நேர்த்தியாக நாம் எப்படி இருக்கணும், நமக்கு எப்படி இருக்கும், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் ரொம்ப அழகா ரொம்ப நீட்டாக அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஆண்டவர் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை நோக்கி நம்முடைய பாதைகள் என்ன இருந்தாலும் கூட இத்தனை நாட்கள் நடத்தி வந்த தேவன் நம்ம என்ன செய்வார், முடிவு பரிந்தும் நடத்த அவர் வல்லவராக இருக்கும். அந்த முடிவு எப்படி தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே என்ன செய்வோம், எப்பவுமே நம்மை தேற்றி கொள்வோம். எப்போ அப்படின்னு சொன்னால், நாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் இப்படிதான் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும் சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு மிகவும் புகழ்பெற்ற உலக சிற்ப கலைஞர் ஒருவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, மைக்கேல் ஏஞ்சலோ. அவர் ரோமாபுரியில் என்ன செய்யணும்னா புனிதர் பீட்டர் தேவாலயம், ஓகே, அந்த தேவாலயத்தை என்ன செய்யணும்னா அழகுபடுத்துகிற வேலையில் இறங்கினார். அவர் அழகுபடுத்துகிற வேலை இறங்கும் பொழுது அவரோடு கூட வேலை செய்து இன்னும் அவருடைய அசிஸ்டன்ஸ்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சில ஐடியா கொடுப்பாங்க. ஆனால் இவர் சொல்கிறார், இல்லை நீங்கள் சொல்கிறது அது சரியாக இருக்காது, இந்த மாதிரி செய்யணும். அவங்க ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா கூட அதை என்ன செய்வார், மாற்றி அமைச்சு அவர் மைண்டில் என்ன வச்சுருக்காருன்னா ஒரு வரைபடம் வச்சுருக்கிறாரு. இப்படி தான் இதை நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஆலயத்தை அழகுப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த நிலையை என்ன செய்வார்னு சொன்னால், அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன செய்வார்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வார், நேரம் எடுத்து வர செய்வார். அது கூட இருந்தவங்களுக்குலாம் என்ன கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக வர இருக்கும், இது என்ன இவ்வளோ சின்ன வேலை இவ்வளோ நேரம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் என்ன செஞ்சார்னா, அந்த சிற்ப கலைஞர் அவர் மைக்கேல் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் சொந்த நேரத்தை எடுத்து ரொம்ப அழகாக என்ன செய்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை முடிக்கும் பொழுது ஆச்சரியம், என்னதான் உலகத்திலே மிகவும் புகழ்பெற்ற தேவாலயமாக, அழகு நிறைந்த தேவாலயமாக அது மாற்றப்பட்டது. இதே மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்ம நடத்துகிற விதம் நமக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சம்டைம்ஸ் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனாலும் கூட ஆண்டவர் நமக்காக என்னதான் அழகாக நேரம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, இவங்க இந்த மாதத்தில் இத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இதன் மத்தியில் என் மகனையும் என்ன செய்வேன், கரம் பிடித்து நான் அவங்கள தூக்கி எடுப்பேன், அவங்களுடைய எதிர்காலத்துக்கு இந்த மாதிரியான காரியங்களை நான் என்ன செய்வேன், அவங்களுக்காக நான் பாதுகாத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையில் கூட அவ்வாறாக அவர் என்ன செய்கிறாரு, பொறுப்பேற்றுகிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம் அநேகருக்குன்னா இருக்கும், இன்னும் இப்படி இருக்குதே அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அது நல்லா கடைசியாக வரும் பொழுது எப்படி இருக்குமா, பிரம்மாண்டமாக இருக்கும். எப்படி அந்த கலைஞர் சிற்ப கலைஞர் எடுத்துக்கொண்ட முயற்சியை போல நம்மை படைத்த ஆண்டவரும் கூட அவர் நேரம் எடுத்துக்குவாங்க. நேரம் எடுத்தாலும் அதனுடைய முடிவு எப்படி இருக்குமா, பிரம்மாண்டமாக இருக்கும், பெஸ்ட் அப்படி சொல்லலாம். உலகத்திலே உலக புகழ்பெற்ற ஆலயமாக விளங்குவது போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையும் கூட என்ன செய்வோம், புகழ்பெற்று வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்ய காத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற காரியங்கள், அவர் வைத்திருக்கிற நினைவுகள் என்னதான் நன்மைக்கான நினைவுகள், அவை தீமைக்காக அல்ல, அது எப்படி நன்மைக்கான நினைவுகளாக இருக்கிறது என்றதை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அதனால தான் யோபு சொல்கிறாரு, நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன், எப்போ எனக்கு உயிரே போனாலும் மரணமே வந்தாலும் என்ன செய்வேன், நான் அவரை விட்டு போக மாட்டேன், என் உயிர் பிரிந்தாலும் கூட நான் அவரை விட்டு போக மாட்டேன். ஏன்னு சொன்னால் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், அவர் எனக்கு எல்லாவற்றையும் ரொம்ப அழகாக செய்வாங்க. அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் யோபுக்கு என்ன ஆசீர்வாதம்
இப்படி கிடைச்சி ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. அதனால இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடத்துகிற விதம், அல்லது அவர் நம்மை வழி நடத்துகிற விதம், நமக்காக அவர் வைத்திருக்கிற எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணுமா, அப்படியே ஏற்றுக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கா அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்து ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன செய்வாராம், பிரம்மாண்டமாக அதன் முடிவு எப்படி இருக்கும், ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப அழகாக, எல்லாரும் பாராட்டுகிற விதமாக, எல்லாரும் ஆச்சரியப்படுகிற விதமாக அவருடைய வழிநடத்தல் இருக்கும். எப்படி இந்த சிற்ப கலைஞர் அவருடைய மனதில் வச்சு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை செய்தாரோ, அதே போல நம்முடைய பரமபிதாவும் கூட, நமக்காக ஜீவனை கொடுத்தவர் கூட என்ன செய்வார், நமக்கான எல்லா காரியத்தையும் ரொம்ப நேர்த்தியாக செய்ய அவர் காத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்துடைய கரத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. அவர் என்ன செய்வார், உங்களை அவர் நினைவின்படி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். சர்வ ஞானமுள்ள தேவனே, நீர் எங்களுக்காக எடுத்திருக்கிற எல்லா நினைவுகள், தீர்மானங்கள் எல்லாவற்றும் நீர் ஏற்ற காலத்துல எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் எல்லாற்றும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை எப்படி வழிநடத்த சித்தமாக இருக்கிறீரோ அந்த காரியங்களே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு எது நடந்தாலும் யோபுவை போல நாங்கள் விசுவாசத்தில் பலப்பட்டு ஆண்டவரே உம்மோடு கூட அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிற வாழ்க்கையை ஜீவியத்தை செய்யும். அநேகருக்கு உங்களுடைய அன்பை சொல்லுகிற பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. அதற்காக தடையாக இருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்தித்தருளுங்க. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சுகவீனங்களை எல்லாவற்றையும் நீக்கி போட்டாண்டவரே புது பலன் தர ஆண்டவரே சந்தோஷம் சமாதானம் கிடைக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக கண்ணீரோடு வேதனையோடு இயங்கிக் கொண்டிருக்க பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கற்பத்தின் கனியை நீர் தர வேண்டுமாய் எஞ்சி நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவளை நீங்க ஆசீர்வதிங்க, கடாட்சித்துக் கொள்ள வேண்டுமாடைய பாத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்க. இவருடைய குற்றம் குறைகளை மன்னித்து சாமி, உடைய ராஜ்யம் வரும்போது நாங்களும் உம்மோடு கூட இந்த நித்திய ராஜ்யத்துல உம்மோடு கூட நித்தியமாய் வாழ்வதற்கான பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் பாவிகளாக எங்களுக்கு தர வேண்டுமா உடைய பாதத்துல மனத்தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.